Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி மாங்காய் வச்சு ஒரு கேண்டி மாதிரி தாங்க செய்ய போகிறோம். மாங்காய் சீசன் இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுக்கலாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ 1/2 கிலோவுக்கு தகுந்த நான் அளவு சொல்கிறேங்க. நீங்கள் அதிகமாக செய்யும்போது கூடுதலாகவும் குறைச்சலாகவும் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் விலை கம்மியாக தாங்க இருக்குது. கம்மியாக இருக்கிற டைமில் இது மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினிங்கன்னா நம்ம மழை காலத்துலேயோ அல்லது மாங்காய் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிடும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ மாங்காவோடைய தோல் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து இது சதை பகுதி மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது சைஸ் எப்படி வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாங்க. நான் காயாக தான் எடுத்தோம். கொஞ்சம் செம்மழமாக இருக்குது, அதனால் ஒன்றும் பரவாயில்லைங்க. நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே காய்ச்ச மாங்காங்க. அவ்வளோதாங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நறுக்கி எடுத்தாச்சுங்க. 2 நிறமாக இருக்குது பாருங்கள். நான் எடுக்கும்போது பச்சையாக தான் இருந்தது, உள்ளே பழுத்து இருக்கிறது நான் பார்க்கல. ரொம்ப பழமாக இல்லை, இது செம்பழமாக இருக்குதுங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் வச்சுக்குங்க. 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த தண்ணி கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காவை சேர்த்துக்கலாங்க. தண்ணி அளவு பார்த்திங்கன்னா மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கப்பால் அளந்து ஊற்றுறேன் இல்லைங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா மாங்காய் வேகிறதுக்கும் அந்த தண்ணியுடைய அளவும் கரெக்டான அளவில் இருக்குங்க. ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க. இடையில கிளறி விட்டுக்கினே இருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டியாலே நீங்கள் மசிச்சு கொடுக்கலாங்க. நல்லா இது மாதிரி கூழ் மாதிரி ஆகணும். சப்போஸ் நீங்கள் கரண்டியால் மசிக்கலைன்னா நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கட்டியாக இருந்ததுன்னா அது வந்து இப்போ இந்த மாதிரி வடிகட்டும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறது வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா கூழ் மாதிரி இருக்கிறது அடியில் வந்துடுங்க. சக்கை மேலே நின்றுடும். நான் வந்து கடாயிலே மசிச்சு விட்டதுனால உங்களுக்கு இவ்வளோ கட்டி இருக்குதுங்க. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கூழ் மாதிரி கிடச்சிடும். இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதே வானலில் நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. மாங்காய் அந்த கூழ் வந்து நல்லா கொதி வர்ற டைமில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ மாங்காவுக்கு 1/4 கிலோ சர்க்கரை சேர்க்குறேங்க. அதாவது 2 கப்பு மாங்காய் இருந்ததுன்னா 1 கப்பு சர்க்கரை சேர்த்துங்க. அளவு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. சாப்பிடும்போது அந்த சுவை வந்து சூப்பராக இருக்கும். காரம், புளிப்பு, இனிப்பு, உப்போட நல்லா சூப்பராக இருக்கும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலா வாசனை பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பட்டைத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கிராம்பு தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா இது மாதிரி பபுள்ஸ் வந்து கொதிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க. இதில் ஒரு பதம் எதுவும் கிடையாதுங்க. இது மாதிரி நம்ம அந்த பபுள்ஸ் வர்ற டைமில் நம்ம அளவு கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் லைட்டாக ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தான் நம்ம ஊற்ற போகிறோம். அது ஒட்டாத இருக்கிறதுக்கு தான் நம்ம நெய் தடவுறோங்க. இப்போ நம்ம அந்த தட்டில் காய்ச்சி வச்சுருக்க மேங்கோ கேண்டியை ஊற்றிக்கலாங்க. எல்லா இடத்தையும் சமமாக பரவுற அளவுக்கு நல்லா தட்டை வந்து தட்டி கொடுங்க. அப்போ வந்து சமமாக பரவிடும். அவ்வளோதாங்க. இதை ஒரு 3 நாளைக்கு நல்லா மெத்தையில் வச்சு காய வைங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அந்த தட்டு விட்டு அழகாக வந்துடுது. இதுக்கு தான் சொன்னேன் நான் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவிக்கிங்கன்னு. அவ்வளோதாங்க. சூப்பராக பப்படு ரெடி ஆயிடுச்சு. சில டைமில் பார்த்தா நம்மள்ட்ட மாங்காய் இருக்குங்க, அது வேஸ்ட் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் இதை மாதிரி மேங்கோ கேண்டி செஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பராக குழந்தைங்க விளையாட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு பீஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. நல்லா இனிப்பு புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. நான் ஸ்கொயர் டைப்பில் தான் கட் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாங்க.
இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வெட்டிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. சுவையான மேங்கோ கேண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்படி கூட ரோல் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான மேங்கோ கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.